ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வீட்லேயே ஆலோவேரா ஜெல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் மாதிரியே வீட்லேயும் ஆலோவேரா ஜெல் செய்ய முடியும். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டு இருக்கு. அந்த கிவ்அவே வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன். கண்டிப்பாக எல்லோரும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வீட்லேயே அலோவேரா ஜெல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். ஒரு அலோவேரா லீஃப் எடுத்துக்கோங்க. ஜெலட்டின் இல்லாட்டி அகர், அதாவது ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ஜெலட்டின், ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற அகர்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஜெலட்டின் அகர் ரெண்டுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். அடுத்தது விட்டமின் இ கேப்சூல் 2 எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. ரோஸ் ஆயில் இல்லாட்டி ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட லாவெண்டர் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அது கூட எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆலோவேரா லீஃபை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃப் வச்சு அதோட முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஸ்பூன் வச்சு அதில் இருக்க ஜெல்லை ஃபுல்லாக தனியாக எடுத்துருங்க. அந்த ஜெல்லை ஒரு மிக்சர் இல்லாட்டி பிளெண்டரில் போட்டுக்கோங்க. ஒரு லீஃபில் இருக்கிற ஜெல் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா அந்த ஜெல்லை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜெல் நல்லா லிக்விட் மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ஊற்றிடுங்க. இப்போ 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்து அதை பின் வச்சோ இல்லாட்டி சிசர் வச்சு கட் பண்ணியோ அதில் இருக்கிற ஆயிலை அந்த பவுலில் இருக்கிற ஜெல்லை ஊற்றிடுங்க. இப்போது இந்த அலோவேரா ஜெல்லை ஒரு குண்டால ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமனை ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த குண்டாவை ஸ்டவ் மேலே வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அலோவேரா ஜெல் நல்லா சூடாகி கொதிக்கிற மாதிரி வரும். அப்போ ஒரு ஸ்பூன் ஜெலட்டின் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் அகர் போட்டுக்கோங்க. நான் சின்ன பவுல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பவுல் தான் கணக்கு. சப்போஸ் நீங்கள் பெரிய பவுல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன பவுல் அப்படின்னா சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் அலோவேரா ஜெல்லுக்கு ஒரு ஸ்பூன் ஜெலட்டின் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் அகர் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். நீங்கள் ஜெலட்டின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு ரோஸ் ஆயிலோ இல்லாட்டி லாவெண்டர் ஆயிலோ ஊற்றிக்கோங்க. நான் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால சில்வர் பவுலில் ஊற்றிருக்கேன். ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னாவே நல்ல ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதை நான் ஒரு கிளாஸ் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் இதில் எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. இதில் லெமன் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், கெட்டு போகாமல் பார்த்துக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அலோவேரா ஜெல் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராமே ஒரு 90 ருபீஸ் 100 ருபீஸ் பக்கம் வந்துடும். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறதும் 100 கிராம்ஸ்க்கு வரும். அதாவது 75 ருபீஸ்க்கு நான் ஜெலட்டின் வாங்கினேன். அதுலேருந்து நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நாளுக்கு வரும். ஒரு 6 மந்த்ஸ் பக்கம் வரைக்கும் தான் அந்த ஜெலட்டின் வரும். இப்போ நமக்கு தீர அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் அலோவேரா ஜெல் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள்.